லைவ் தள பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியுடைய தற்போதைய அரசாங்கமானது ஜெர்மனிக்கு வருகின்ற அகதிகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவதற்கு பல புதிய நடவடிக்கைகளை கையாண்டுள்ள நிலையில் மேலும் சில நெருக்குவாரங்களை ஏற்படுத்துவதற்கு சிந்தித்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே ஜெர்மன் நாட்டினுள் வருகின்ற அகதிகளுடைய எண்ணிக்கையானது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது 60% குறைவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் காலங்களில் ஜெர்மன் நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இந்த அகதி விண்ணப்பம் முற்றாக நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடு கடத்தப்படுகின்ற நிலையில் இவர்கள் நாடு கடத்துவதற்காக தற்காலிக சிறைகளில் அடைத்து வைக்கும் பொழுது அவர்களுக்கு இதுவரை காலங்களும் சட்டத்திரணி ஒருவரை ஒழுங்குபடுத்துவதற்கு வாய்ப்புகள் இருந்து வந்தன. அதாவது இந்த சட்டத்திறனிக்கு ஜெர்மன் அரசாங்கமானது நிதியுதவியை வழங்கி வந்திருந்தது. தற்போதைய புலங்கத்துடைய சிந்தனையின் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு கைது செய்யப்பட்டு தற்காலிகமான முறையில் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டவர்களை நாடு கடத்துவதற்கு முதல் அவர்கள் தமக்கு ஒரு சட்டத்திறனியை ஒழுங்கு செய்வதாயின் இந்த சட்டத்திறனிகளுக்கு வழங்கி வந்த நிதியுதவியை அரசாங்கம் முற்றாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானித்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் அரசாங்கத்துடைய இந்த சிந்தனைக்கு எதிராக ஜெர்மனியில் அகதிகளுக்கு ஆதரவாக இயங்குகின்ற அமைப்புகளான புரோ அசூல் மற்றும் புளுக்லிங் என்று சொல்லப்படுகின்ற அமைப்புகள் கடுமையான விசனத்தை தெரிவித்திருக்கின்றன. இது இவ்வாறு இருக்க நேற்று முன்தினம் ஆசியாவிலிருந்து மத்தியதரைக்கடல் பிரதேசனூடாக ஐரோப்பாவுக்கு வர முயற்சி செய்த அகதிகள் 70 பேர் அடங்கிய வள்ளம் ஒன்று விபத்துக்கு உள்ளானதாகவும் இதில் 40 பேர் இறந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மீது 30 பேரும் எல்லை பாதுகாப்பு படையினரால் காப்பாற்றப்பட்டு பின்னர் இத்தாலிக்கு அழைத்து வரப்பட்டதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.